ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பிரணவ் கேமர் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதுதான் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் சுத்தமாக தெரியாது. ஏதோ செஞ்சு உதப்பி எங்கள் திட்டு வாங்க போகிறேன். சாப்பிட்லாம் போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க பண்ணலாம் நினைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரம், அது கழுவு போயிருக்கு. வேறு பாத்திரம் தான் எடுக்கணும். குக்கரில் நூடுல்ஸ் செய்யலாமா? இவ்வளோ பெரிய சட்டி ஒன்று இருக்குது, அது வேணாமே. இதில் நான் என்னத்தை யூஸ் பண்ணுவேன்னு தெரியல. ஓகே. ஆஹா, நோ பாத்திரம் ஐயா. ஐயோ பாத்திரம் இவ்வளோ பெருசு தேவையே கிடையாது. இவ்வளோ பெருசு தேவைப்படுமா? இருக்கிறதே ரெண்டு நூடுல்ஸ் தான். இதில் ஆகாது. இதுதான் என் சேனல் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி நான் குக் பண்ண போகிறது. குக் பண்ண கூட தெரியாது, ட்ரைங் தான். ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன். அப்புறம் பிக்கணும். ஐயோ, இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பேர் நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்படி பிரிக்கிறது? பிடிக்காத வாங்கடா. ஓ போச்சு. கத்திரிக்கோள் அப்படி ஒரு கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரே கையில் கட் பண்ணுறது தான். என்ன ஒன்றே இவ்வளோ பெருசாக இருக்குது? ஆஹா, தெரிஞ்சு தான் ஒன்றே ஒன்று வாங்கியிருப்பேனே. இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். இதுக்கு 2 பேக்கெட்டு. இன்றைக்கி எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது போகுது. என்ன சேலஞ்சுன்னா, ஒரு கையில் ஒரு ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கையிலேயே சமைப்பார். அது பாத்திரம் விழுந்தாலும் சரி. பாத்திரம் விழுந்தால் எனக்கு செருப்படி விழுக்கும் கன்ஃபார்ம். வா பயந்துட்டு. எவ்வளோ டம்ளர் தண்ணி இருக்கும்னா எவ்வளோ டம்ளர் இந்த பாக்கெட்டில் பார்க்கணும். ஒரு நிமிஷம் பாக்கெட்டில் பார்க்கணும். பாக்கெட்டில் போட்டிருக்கோம். ஓகே 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 அதெல்லாம் ஒன்றும் படித்து பார்க்கறதில்ல, அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். இவ்வளோ ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் சூப்பாக நூடுல்ஸ் செய்யணுன்னா சூப்பாகவே செய்யலாம். ஊற்றியாச்சு. இவ்வளோ தண்ணி போதுமா? இல்லை ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஓகே, இப்போ ஆன் பண்ணணும். லைட்டரை காணும். லைட்டர் கிடச்சிச்சு. ஆன். ஓகே. பொடி 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 பொடி. இப்போ இந்த பொடியை என்ன பண்ணணும்? இல்லை, ஃபஸ்ட்டு சூடாகணும், தண்ணி சூடாகணும். அப்புறம் தான் இந்த பொடி தூக்கி போடணும். பொடியும் ஒரே கையில். சரி, கட். நான் கட் பண்ணுறா. ஐயோ, கட் பண்ண. ஐயோ, ஒரே நிமிஷம்.
கொஞ்சம் கேடு கட் பண்ணிவிட்டேன். ஓகே ஓகே, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணுறோமா? நல்லா இந்த மாதிரி உதறிச்சு. சூப்பராக உதறியாச்சு. இப்போ இதையும் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவிலையோ இல்லை செகண்ட் வீடியோவிலோ எதுலேயோ என்ன ஏதோ பேச இருந்தேன், வாய் திக்குது. இந்த அமாங்கஸ் விளாட போது சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பப்ஜியெல்லாம் விளாட மாட்டேன் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. நார்மலாக சின்னது கேம்ஸ் அந்த மாதிரி தான் விளாடுவோன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வேறு வழி இல்லை, ஃப்ரீ ஃபயர் தான் விளாண்டாகணும். முடிஞ்சால் பப்ஜியை ட்ரை பண்ணலாம், ஓகேவா? கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஃப்ரீ ஃபயர் வா பப்ஜி வான்ட்டுருக்காங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அதோட போகிறேன். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி உள்ளே போடலாமா? போடுவோம், என்ன பண்ணுறது, நம்ம பண்ணுறது தான். ஐயோ கீழே கொடுத்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். குப்பையில் போடணும். இந்த கீழே என் பூனை இருக்குது, பூனைக்கு கொஞ்சம் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ நான் உயிரோடு இருந்தாலும் உனக்கு தரேன், ஓகேவா? பேசாமல் திரும்பிச்சு. இப்போது 2வது பாக்கெட்டு பண்ணி இதில் கொடுத்தா பொடி மட்டும்தான் போடணுமா, இல்லாட்டி வேறு எதாவது போடணுமா? இல்லை இந்த மாதிரி உப்பு காரம் போடலாமா? உப்பு காரம், சாம்பார் தூள், மஞ்சத்தூள். ஆல்ரெடி மஞ்சளாக தான் இருக்குது, இதே மஞ்சத்தூள்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு சரி போதும் இதே போதும். எதுக்கு தேவையில்லாத வேலை. வைஃபை நல்லா பக்குன்னு எரியுது. எப்படி கிச்சனை நல்லா நீட்டாக வச்சுக்காமல் அழுக்கு பண்ணணும்னு என்னை பார்த்து கற்றுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன் பார்த்து. இதுக்காகவே அடி கன்ஃபார்ம். ஐயோ துணி துணியை எரிச்சுட்டேன் நான். ஓகே எல்லாம் போதும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். இங்கே தெரியுதா? இதுதான் சொல்லுவேங்க, என் வாயில் வராது, மறந்து போயிட்டு. ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக கொதிக்க வருது, நல்லா கொதிக்குது. நல்லா மேலே பல்புலாக வரணும், அப்புறம் போடும். இன்னும் சொல்லி வாய்மூடில் இருக்கு வந்துருச்சு. பால் தான் பொங்குன்னு நினச்சிட்டு தண்ணி கூட பொங்குமா? ஐயோ, கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஒரே போடு. அம்மா கை. ஓகே இப்போது 2வதையும் ஒரே போடுறோம். போட்டுருவோமா? போடா. ஐயோ ஏதோ பண்ணி வச்சிட்டேன். கன்ஃபார்ம். எல்லாம் நான் கொட்டுற எல்லாத்துக்குமே கேமரா லென்ஸ் விட்டு வெளியே தான் போகுது. கேமரா இங்கே இருக்கணும், இங்கே போகக்கூடாது. எல்லாம் நம்மளே தான் பண்ணுறது தான். ஐயோ கீழே போட்டுது.
லைட்டாக. ஓகே, நீ கொதி. இப்போ உள்ள விட்டு குழப்பணும். எப்படி குழப்பணும்? இப்படி ஃபைன். சுத்து. ஒடடா. ஒட. சூப்பர். இது கூட இது மட்டும்தான் போடணுமா, வேறு எதாவது போடணுமா? என்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் போட்டுருவேன். அடுத்த வாட்டி பண்ண போதும். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ போட போகிறோம். ஃப்ரீ ஃபயர். ஓகே, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பண்ண போகிறோம். சுமாராக தான் விளாடுவேன், ஆனால் அவ்வளோக்கா விளாட தெரியாது. அவ்வளோக்கா விளாட தெரியாமலே ஹீரோயிக் எம்பளம் ஒன்று நினச்சேன். எப்படி? ஆனால் இந்த சீசன் மாறுறதுனால அதுவும் போச்சு. நல்லா வந்துருச்சு. தெரிக்குது. தெரியுதா? சூப்பரா. ஓகே, நல்லா வேகணும். ஓகே, ஹை ஃப்ளேம். ஏன் ரொம்ப இதாகுது? ஏய், பொங்கிடாதடா. ஐயோ, ஆகா, சூப்பர். திருப்பி ஹை ஃப்ளேம். இப்படியே பண்ணுவோம். நூடுல்ஸ் கறிக்கு பேர். சூப்பராக்கா. இப்போது எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு கொஞ்சம் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதாவது மூஞ்சி போடுற பவுடர்லாம் இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன பவுடர். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பேக்கெட் கூட இந்த கொடுப்பாங்களே, அந்த ஆல்ரெடி பண்ணி கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவோட ஃப்ரிட்ஜில் வச்சு விற்பாங்களே, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட இந்த கார்லிக் மசாலான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இது இப்போ போட போகிறோம். ஆல்ரெடி நேற்று யூஸ் பண்ணதான் போட போகிறோம். ஒரே போடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. போடுறேன். ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. என்ன ஸ்மெல்லுன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது ஸ்மெல்லு. ஆகா, எப்படியே சூப்பரா. ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். எனக்கு என்ன லீவ் தானே, பிரச்சனை இல்லை. நீ ஏன் சொல்கிறேன், நீங்களா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணணும். கார்லிக் மசாலா ஸ்மெல்லாம் வருது. ஸ்மெல்லே வித்தியாசமாகிடுச்சு. இருப்போம், நூடுல்ஸ் ஸ்மெல்லே வித்தியாசமாக இருக்குது. இப்போது நான் இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன். என்னதுன்னா மிளகா பொடி. ஓகேவா? மிளகா பொடி ஆட் பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேம். இன்னும் உள்ளே இறங்கிடுச்சு. ஐய், வந்துட்டு. சூப்பர். ஓகே, மீடியம். ஓகே,
மிளகா பொடி ஆட் பண்ண போகணும். அதுக்குன்னு வாயில் வைக்க முடியாத மாதிரி பண்ண போகிறேன். பண்ண அவ்வளோதான். இவ்வளோ போதுமா? இவ்வளோ ஓகேவா? போதும். லைட்டாக வச்சாலே காரம் அப்படி அடிக்கும். எதுக்குங்க? போதும். பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது ஹை ஃப்ளேம் வச்சு 2 மிக்ஸ் அடிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அது இப்போதைக்கு சாப்பிட மாட்டேன், சூடாக இருக்குது. எனக்கு சூடாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை, சில்லாக சாப்பிட்டு தான் பழக்கம். அதனால் நான் சில் நூடுல்ஸ் தான் சாப்பிட போகிறேன். சில்லாக காரமாக இருக்கும். எல்லாம் ஹாட்டாக காரமாக சாப்பிட்டு தான் பார்த்துருப்பீங்க. சில்லாக காரமாக சாப்பிட போகிறேன். ஓகே, சூப்பரா. ஐயோ கை, அப்பா கை போச்சு. பா சூப்பர். ஓகே போதும். இதோட நம்ம வீடியோ முடிக்க போகிறதில்ல, தூக்கி வைக்க போகிறோம். அவ்வளோதான். தூக்கி வைக்க பாத்திரம் ஒன்று இருக்குமே இங்கே, இதில் தான் சாப்பிடவே போகிறேன். இந்த பாத்திரத்தில், வேக வச்ச பாத்திரத்தில். தூக்கி வைக்கிறத காணும். ஐயோ எங்கே? இது இல்லையே, உள்ள எங்கேயாவது இருக்கா? ஆஹா, இல்லை, துவைக்க போட்டாங்க. சி, அதையும் கழுவு போட்டாங்க. இதாக இருக்குது, கழுவு. இதுக்கு தான் கைப்பிடி இந்த ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் நான் கைப்பிடி நான் சொல்கிறேன். ஓகே போதும். இப்போது தூக்கி வைக்கணும். தூக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் எப்படி செய்ய தெரியாமல் செய்கிறது அப்படிங்கிறப்ப இது ஏதோ சொல்லி வளர்றேன். நல்லா இருக்கேன். எப்படி நூடுல்ஸ் செய்ய தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நூடுல்ஸ் எல்லாருக்கும் செய்ய தெரியும். சும்மா சொல்கிறது தான். யாருக்கு தெரியாமல் இருக்குதோ ஒரு நல்ல யூடியூப் சேனலாக நல்ல நூடுல்ஸ் செய்கிறவங்களா பாருங்கள். ஓகேவா? நான் ஒரு கேமிங் தான். கொஞ்சம் டைம் தான் இந்த மாதிரி கோத்தகிரி, ஊட்டி எப்போ போனேன், ஈஷா, அந்த மாதிரி போடுவேன், வ்ளாக்ஸ் போடுவேன் அப்படி. ஓகேவா? ஆனால் சேனல் பேர் பிரணவ் கேமர். ஓகேவா? இதோட நம்ம இந்த எபிசோடா நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, வாய் வாயின்னு. ஓகேவா? தப்பான வச்சுக்காதீங்க. இப்போது இதோட இந்த நூடுல்ஸ் வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? அது வேறு நான் தான் உங்கள் பிரணவ் கேமர். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இருங்க, என் மூஞ்சி காமிக்காமல் பேசிட்டுருக்கேன். அதுவரையும் நான் தான் உங்கள் பிரணவ் கேமர். எல்லோரும் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பை. ஓகேவா? பாய், டாட்டா. அடுத்து ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அது இன்றைக்கி தான் போட போகிறேன். எப்போ போடுவேன்னு தெரியல. போட்டுருவோம், கண்டிப்பாக போட்டுருவேன். நூடுல்ஸ் ரெடி. ஐயோ போச்சு.